بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோயாளிகளை நலம் விசாரித்தல் சம்பந்தமாக கண்மணி முத்து முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்து வருகிறோம். இது சம்பந்தமாக அபு அப்துல்லா உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்தின் ஒரு தகவல் இங்கு அறிவிக்கிறார்கள். நான் என் உடலில் ஏற்பட்ட வலி குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் முறையிட்டேன். அப்போது என்னிடம், உடலில் வலி உள்ள இடத்தில் கையை வைத்து பிஸ்மில்லா 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 என்று 3 முறை கூறு. பிறகு அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று 7 முறை கூறுவீராக என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் என் உடலில் ஏற்பட்ட வலி குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று முறையிட்டேன். அப்போது அவர்கள் என்னிடம், உடலில் உள்ள வலி உள்ள இடத்தில் உமது கையை வைத்து பிஸ்மில்லா 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 என்ற 3 முறை கூறுங்கள். அதற்கு பிறகு ஒரு 7 தடவை அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா உஜித வ உஹாதிர் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நீங்கள் ஓதி ஊதுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த துஆவினுடைய பொருள் இதுதான்: அல்லாஹ்வின் கண்ணியத்தையும் அவனது சக்தியையும் கொண்டு நான் அடைந்துள்ள இந்த வேதனை மற்றும் பயப்படுகின்ற தீமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஓதி ஊதுவீராக அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணத்தின் அறிகுறிகள் ஏற்படாத ஒரு நோயாளியை ஒருவர் நலம் விசாரித்தார். சக்கராத்துல இருக்கிறவர் பார்த்தா தெரிஞ்சிருமில்ல, இது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நிலைமை இல்லாத ஒரு நோயாளியை நீங்க நலம் விசாரிச்சா அவரிடத்துல நீங்க சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? அஸ்அலுல்லாஹ் அலீம் ரப்பில் அர்ஷில் அலீம் ஐ யஸ்பீக இல்லா ஆஃபாஹுல்லாஹு மின் தாலிக மரண் என்பதாக சொல்லுங்க. நாங்கள் மரணத்தின் அறிகுறிகள் ஏற்படாத ஒரு நோயாளியை நீங்கள் நலம் விசாரித்தால் அவரிடம் இப்படி சொல்லுங்கள்: அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பில் அர்ஷில் அலீம் ஐ யஸ்பீக இல்லா ஆஃபாஹுல்லாஹு மின் தாலிகல் மரண் என்பதாக அவரிடத்தில் சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த துஆவுக்கு என்ன பொருள்? மிகப்பெரியவனான மாபெரும் அர்ஷின் அதிபதியான அல்லாஹ்விடம் உம்மை குணப்படுத்தும்படி கேட்கிறேன். சக்கராத்தில் இருக்கிறவர்கிட்ட போய் இந்த துஆ ஓதலாமா? அவருக்கு ஓதலாம், இங்கே செட் ஆகாது, இந்த துஆ வேலை செய்யாது. ஏன்னா அவருடைய நேரம் முடிகிற மாதிரி உண்டான நேரம் அது. மௌத்தை தடுக்கிறதுக்கு இதுவரைக்கும் எந்த துஆவும் இல்லை. ஆனா நோயிலிருந்து ஷிஃபாவை பெறுவதற்கு, நோயிலிருந்து அல்லாஹ்விடத்திலிருந்து குணமை பெறுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை துஆக்களை நமக்கு சொல்லி தர்றாங்க. இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த துஆலாம் கொஞ்சம் பெருசா இருக்குது, இது எப்படி மனப்பாடம் பண்ணா நீங்க நினைச்சீங்கன்னா ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை காட்டுறாங்க. ஏன்னா நம்மள மாதிரி ஆளு எப்படிங்கிறது தெரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு. சொல்றாங்க பாருங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்டு அரபியை உடல்நலம் விசாரிக்க சென்றார்கள். ஒரு கிராமத்து அரபியை அவர்கள் எவரையேனும் உடல்நலம் விசாரிக்க சென்றால் அவர்கள் இப்படி சொல்வார்கள்: லா பாஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வார்கள். லா பாஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஷார்ட்டான துவா தான். துவாவுடைய பொருள் பரவாயில்ல, இன்ஷா அல்லாஹ் நாட்டில் உனக்கு ஷிஃபா இருப்போம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. லா பஸ் அப்படின்னு அர்த்தம் பரவாயில்ல. தோஹூர் அப்படின்னு சொன்னா
உங்களுக்கு குணமாயிரும், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனா உங்களுக்கு குணமாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவையும் நமக்கு கத்து தர்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களுக்கு ஏற்பட்ட நோய் பற்றி முறையிட்டீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இது போன்று ஒரு துவாவை ஓதினார்கள். எப்படி? பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதில்லாஹி யஸ்பீக பிஸ்மில்லாஹி அர்கீக என்று சொல்லக்கூடிய இந்த துவா வராங்க. இந்த துவாவுடைய பொருள் என்ன? உங்களுக்கு தீங்கு தருகின்ற அனைத்தை விட்டும், அனைத்து மக்களின் தீங்கை விட்டும், பொறாமைக்காரர்களுடைய கண்ணீரை விட்டும் அல்லாஹ்வின் பெயரால் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு குணமளிப்பான். அல்லாஹ்வின் பெயரால் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு யார் ஓதி பார்த்தா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி பார்த்தாங்க. யா அல்லாஹ், இப்படி உடம்பு சரியில்லாம இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா கேட்டிருப்பாங்க போல. உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி, என் ஹபீப் உடம்பு சரியில்லை, போய் ஊதிச்சுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பி வச்சான். எப்படி? ஊதுறதுடைய விஷயத்தில் எவ்வளவு ஃபாய்தா இருக்குது பாருங்க. இன்னைக்கு ஊதுறதுடைய விஷயத்த ரொம்ப நம்ம சாதாரண நினைக்கிறோம், ஒரு கவனக்குறைவா இருக்கிறோம். ஆஸ்பத்திரி போய் மணிக்கணக்கில் காத்திருப்போம், ஆஸ்பத்திரிக்கு போய் எவ்வளவு நாளும் செலவழிப்போம். ஆனா குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி நம்ம சொல்லக்கூடிய